பின்னாடி தப்பு தப்பாக பண்ணோம்னா அதற்கான பலன் தான், ஒன்றும் கிடையாது. இப்போ வேஷம் போடல, தாடி தானாக வளர்ந்து இன்னும் சோறாக போகணும், நம்ம பின்றது அது பாட்டு வந்துட்டு வெட்டிக்கலாம் அது நம்ம சௌகரியம், அவ்வளோதான். ஆனால் தாடி வளர்த்துட்டு வேஷம் போடக்கூடாது. இதுதான் நான் கூட சாமி உங்களுக்கு தெரியாது, நான் நிறைய பேர் இடத்துக்கு போகிறது கிடையாது. கடைசியாக கோதண்டி விளையத்தில் ஒரு ஸ்பீச் எல்லாம் உட்காந்து ரோட்டில் உட்காந்து அந்த இதில் மேலே உட்காந்துலாம் தலையை குஞ்சிட்டாங்க. நான் பேசுகிறேன் அப்படி தான், ஆக்சுவலி உண்மையை பேசுவேன். நம்ம யாரும் ஏமாற்றி பணம் சம்பாதிக்கணும், நம்ம என்ன பண்ணணும். எனக்கு எப்போ இந்த சித்த வித்தையை கற்றுக்கிட்டணும். நான் உண்மையிலே பணக்காரன், எனக்கு தெரியுறாங்க, வசதியான குடும்பத்தை சார்ந்தவன், இணைச்சி வந்தார் குடும்பம். நான் யார்ட்டி எதுவும் கேட்கணும் அவசியம் கிடையாது. வரவங்க எல்லாருக்கும் நீ வரைக்கும் ஞானபதியோட ஆசீர்வாதத்தையும் வள்ளல் பெருமான ஆசை வீட்டுக்கு யாரும் இருந்தாலும் சாப்பாடு அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். இது என்னென்னா அவர் போடுற வேலையில் நம்ம உயர்ந்த நிலையை வச்சுருக்கேன், எல்லாருக்கும் நம்ம போடுற அளவுக்கு அதுவும் பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அந்த நிலைக்கு நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணலாம் முடியும். நம்மால் முடிஞ்சதை முயற்சி செஞ்சுனா இந்த பிறகு சாதிக்கலாம். நம்ம சாதனை பண்ணால் தான் சாதிக்க முடியும். சாதனை இருந்தால் சித்த வித்தை கற்றுக்கிட்டு நான் பாட்டு அப்படி கிடையாது. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை சரி கிடையாது, தாடி வச்சுக்கிறோம், மீசை வச்சுக்கிறோம், கட் பண்ணிக்கிறோன்னா வேலை நிமித்தமாக என்ன பண்ணுறேன்னா பரவாயில்ல. ஆனால் முடிஞ்ச போது அந்த இதில் விலகி நம்ம முழுமையாக வாழ்ந்தோம்னா எதை பிடிச்சிக்கிறோம் அப்படி வாழ்ந்தேனே அதற்கான இதில் நீ கண்டிப்பாக அடையணும். எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால தான் பெரிய சித்த பெருமக்கள் உன் வாழ்க்கை உன் கை, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. போகும்போது நம்ம எது நீ கூடி சம்பாதிச்சாலும் சரி, போகும்போது எதுவுமே நம்மளோட வரப்போகிற கிடையாது. ஏமாற்றி சம்பாதிச்சாலும் சரி, உழைச்சி சம்பாதிச்சாலும் சரி, எதுவும் நம்மளோட வர்றது கிடையாது. அப்படிங்கும்போது ரெண்டு நம்மளோட வரும். ஏமாற்றி சம்பாதிச்சா கர்மம், அதுதான் பாவம். நேர்மையாக சம்பாதிச்சா புண்ணியம், அதுதான் சொர்க்கம். எல்லாம் இங்கேயே தான் இருக்குது, மேலே எங்கேயும் எதுவும் கிடையாது. நாம் இங்கே அனுபவித்து உண்மையாக சித்த வித்தை செய்து அதோட பலனை அனுபவிச்சோன்னா நாம் எல்லோரும் வணங்கக்கூடிய எவ்வளோ போனால் நாம் வணக்கத்தை தேடி நம்ம போகக்கூடாது, தானாக போகணும். சரியா? அதனால் நான் வள்ளலாரையும் பார்த்துருக்கேன், வள்ளலார் படத்தை வச்சு நிறைய பின்னாடி என்னென்னோ பண்ணுறவங்களையும் பார்த்துருக்கேன். ஞானபதா படத்தை வச்சுன்னு மரத்தை கட்டிட்டு பின்னமோ அதை வச்சுட்டு சந்தோஷமாக பிழைக்கிற ஆளுங்களையும் பார்த்துருக்கேன், ஆலயன்ற பேரில். அதனால தான் எந்த ஆலயத்தையும் நான் போகிறது கிடையாது. என்னுடைய ஆலயத்தில் வீடே மேலே ஆலயம் வச்சுருக்கேன், எந்த விதமான எதுவும் கிடையாது. நீ பார்த்துருப்பீங்க தெரியும், என்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தெரியும். டொனேஷன் புக் ஸ்லிப் எதுவுமே கிடையாது. யாரும் சொல்லலை ஞானபதா நீ ஆலயம் கட்டி சம்பாதிச்சு என்னை காப்பாற்றுறான்னு சொல்லலை. வள்ளல் பெருமான எல்லாத்தையும் சபையை கட்டி எனக்கு சோறு போடுறான்னு சொல்லலை. புரிஞ்சியா? வீடுகள் தோறும் விதிநெறி விளங்க ஆடல் செய்தவர்களும் அருட்பெரும் ஜோதி. நீ வீட்டையே கோயிலாக மாற்றி உன்னை உத்தமமாக இருந்தால் அந்த வீடு கோயிலாக மாறிவிடும். நீ அதில் உள்ளே இருக்கக்கூடிய இறைவனாக சிவமாக மாறிவிடுவாய். நீ ஒழுக்கமாக இருந்த தன் பொருள் அனைத்தையும் என் பொருள் ஆக்கினை, என் பொருள் அனைத்தையும் தன் பொருள் ஆக்கினை, தன் சித்து அனைத்தையும் என் சித்தாக்கினை, தன்னறிவு அனைத்தையும் என்னறிவு ஆக்கினை, தன் ஒளி தன் தேகமனத்தை. அதாவது வள்ளலார் சொல்றாரு, நான் ஒழுக்கமாக இருந்தோம் எல்லாத்தையும் விட்டுட்டேன் என்னது அதில் எல்லாம் அடங்கிடும், எல்லாவற்றையும் விட்டுது ஒரு நான் பிடிச்சிருக்கேன். அவ்வளோதான். ஆணவம் கண்மம் மாயை நான் இது எனது இது என் பொண்டாட்டி என் பசங்க எல்லாத்தையும் நான் தான் பிடிச்சிருக்கேன். ஆனால் உண்மையிலே அது எனதா கிடையாது. இது எல்லாத்தையும் விட்டேன்னா நீ மேலான நிலைக்கு போகலாம். ஆனால் மனைவியை காப்பாற்றுறது கணவனுடைய கடமை, கணவனை காப்பாற்ற மனைவியோட கடமை. ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைங்களை காப்பாற்ற கடமை அது. கடமையை செய்யணும். செஞ்சுட்டு அந்த மேலான நிலைக்கு முயற்சி பண்ணால் இந்த பிறவியிலேயே ஜீவ சமாதி இல்லை, அதுக்கு மேலான நிலை வள்ளலார் சொன்ன மரணமில்லா பெருவாழ்வும் அடைய முடியும். நம்பிக்கை தான் நம்ம உயர்த்தும். அதுக்கு என்ன பண்ணணும்? எல்லாரும் உத்தமனாக இருக்கணும். உத்தமன் புகழ்பாடி. உத்தமனாக இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நல்லவனாக இருக்கிறது கத்தி மேல் நடக்கிற மாதிரி. வேஷம் போடுறோம் இப்படி நடக்கலாம், 50 ரூபா ஃப்ளைட்டில் விட போகிறோம். புரியுது? அவனை பற்றி வள்ளலார் சித்தர் வேஷம் போடுறத பற்றி கவலைப்படலை. அவனுக்கு நான் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறேன், அவன் தான் கேட்பதில்லை. கடைவிரித்தேன் கொள்வாரில்லை. நான் சொல்லியிருக்கேன், கேட்காதவனே அறவை வேலை அனுப்பிச்சு. யார் கேட்கிறானோ அவன் தான் என்னுடைய நிலையை தொடர்ந்து அடைகிறான், என்னை போல அவனும் வருவான். இதை சித்தர்கள் சொல்றேன். கடப்பா வீரபெருமான் சொல்றார், நான் பசங்களாம் தூரம் போட்டார், சித்தாவை போய் கும்பிடுறேன், நெக்ஸ்ட் போங்கடா அவங்ககிட்ட போட்டார். சமாதி ஆகும் முன்னாடி என்னுடைய உண்மை சிஷியன் சித்தா இருக்கான், அவனை போய் பாருங்களான்ட்டு அப்புறம் முடிவாக எல்லாரும் சமாதி ஆகிறாங்க. பிள்ளைங்களாம் வளர்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு 2வது மகனுடைய மனைவி தான் கோவிந்த அம்மா. அந்த அம்மா தான் அவர் சொன்ன கால நேரத்தில் படித்து ஆஹா இவ்வளோ